ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஜா பிளாக்ல நம்ம மினி பிளாக் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சாதம், வாழைக்காய் வறுவல், தக்காளி ரசம் இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 2 டேஸாக வந்து சாதம் கொஞ்சம் அதிகமாக மிஞ்சி போயிடுச்சு. சரி, ஓகே, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு சாதத்தினால எரிக்காய் புழிஞ்சிட்டு ஜீரகம் உப்பு சேர்த்து வடகம் போடுவாங்க. அந்த வடகம் வந்து சாம்பாருக்கும் புளிக்குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மிக்ஸியில் தான் போட்டேன். மிக்ஸில் ஒரு அடி அடிச்சுட்டு கொஞ்சம் ஜீரகம் உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக தட்டில் உருட்டி வச்சு காய வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வடகம் ரெடி. சரி, நானும் அதை ட்ரை பண்ணேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு பொண்ணு அக்ஷயாவுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே அக்ஷயா, நீ லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கும், நீ நினச்சது எல்லாமே சக்ஸஸாக நடக்கும், நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இது வெயில் காலம் வந்து இந்த வருஷம் நமக்கு அதிகம் வெயில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த குளிர்பானங்களாம் நம்ம எடுத்துக்கலாம். அதிகம் மோர், தயிர், தர்பூசணி, வெள்ளரி இது மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படியே மிளகாமல்லியும் காய வச்சுட்டு கொஞ்சம் வீட்டுக்கு மல்லிகை பொருளும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம மத்தியானத்துக்கு வந்து நான் வந்து பழைய சாதம் கஞ்சி தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே குளிர்பானங்களை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.